ஓகே, இப்போ பைல் 2க்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு? நான் ஒரு ஷார்ட் ரீடிங் கொடுக்கணும்னு நினச்சி தான் 3 பைல் வைக்கிறோம். கொஞ்சம் வந்து பார்த்து நிதானமாக கொடுக்கலாம். ரொம்ப லாங்காக கொடுத்துட்டு இருந்தால் டைம் இதாகுது, லென்த் வீடியோவாக போகுது அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் செல்லங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கணுன்றது அப்பாவோட விருப்பம் போல். சரி, ஓகே. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார்? இந்த வரும் வாரம் உங்களோட சவால்கள் என்ன, பிளஸ்ஸிங்ஸ் என்ன, உங்களோட எதிர்பார்ப்பு? சவால்கள் பேஜ் ஆஃப் சீரியல், லாக்கிங் ஆஃப் ப்ரொஃபைல். சில இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள், நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன கன்ஃபியூஷன்? எதை சூஸ் பண்ணுறது? நிறைய ஆஃபர் வருது இந்த வாரம். இந்த இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உங்களோட எஜுகேஷன் இதுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கானது. அதனால் ஒர்க் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்காதீங்க. சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா தூக்கி போடுங்க. கொஞ்சம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சில படிக்கிற விஷயத்தில் இருக்க செல்லங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது 2-3 வரலாம். அதனால் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கீங்க. எனக்கு அதில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வாங்க. அதாவது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஏதோ இணக்கம் இல்லை, ஒரு வேறு இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இணக்கம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் வந்து கிளாரிட்டி வாங்கி அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓவராக எதையும் ஓட்டாதீங்க. ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க. சரியா? உங்களோட இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டவுட், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா கூட எந்த டாபிக் போகலாம், எது உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த படிப்பை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அந்த பர்டிகுலர் ஜாபோ அந்த மாதிரி தெரியுது, அதை பண்ணுங்கள். சில பேர் பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், சில பேர் ஜாப்க்காக படிக்கலாம். இல்லைனா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு 20-25 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க சில பேர் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வரும் வாரம் நீங்கள் இந்த முயற்சிகள்லாம் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு வந்து இந்த டைம் வந்து நீங்கள் எதுலேயுமே நம்பிக்கை இல்லாமல், எதுலேயுமே ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இல்லை ஏதோ நீங்கள் எப்படின்னா ஒரு ஹெட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய தலைவர். அந்த மாதிரி உங்களோட லைன் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது, கவுன்சிலர் மாதிரி நீங்கள் ஒரு இதில் பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கணும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பும் பொழுது உங்களோட எபிலிட்டி வந்து ஒரு டைமில் நிறைய விஷயங்களை வந்து திங்க் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண முடியும். எஸ், நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஒரு கவுன்சிலர் அந்த மாதிரி இதில் தான் இருப்பீங்க. நிறைய உங்கள் ஜாப் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பொலிட்டிஷியன் கூட பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதனால் வரும் வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது எனர்ஜி. ஆனால் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. கொஞ்சம் ட்ரஸ்ட்டோடு இருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாகும், நல்லபடியாக மூவ் ஆன் ஆகும். உங்கள்கிட்டயே அந்த திறமைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த க்ரியேட்டிவாக யோசிக்கிறது, பேசுகிறது, உங்களோட ஜாபே அந்த மாதிரி தான் பேஷனேட்டாக இருக்கும். அதை சரியாக பண்ணுங்கள். உங்களை கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்கு அதில் வரணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துலனா
அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக டீப்பாக டெப்த்தாக எடுத்து பார்த்துட்டு நல்ல கிளாரிட்டி வாங்கிட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட வேலைகளை பண்ணுங்கள். அதே மாதிரி சில செல்லங்கள் பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்க. வரும் வாரத்தில் உங்கள் மனம் ரொம்ப ரொம்ப வந்து அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில உங்களோட பழைய நண்பர்கள், உறவினர்கள் அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்து பேசும்பொழுது உங்களோட பழைய நினைவுகள் உங்களுக்கு ரொம்ப மனதை வந்து வருடுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான வழிகள் திறக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். சரியா? இப்போ லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் உங்களோட லவ் பாண்டிங்கை கொண்டு போவீங்க. ஒரு என்கேஜ்மெண்ட்டு இல்லை மேரேஜ்க்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. உங்கள் பின்னாடி சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி ஹோல்டு பண்ணாதீங்க. அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் மறந்துடுங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இது இந்த மாதிரி மேரேஜ்க்காக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறது இது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, நீங்களும் வந்து உங்களோட நபரோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த பாஸ்ட் விஷயத்தை நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணாதீங்க. அந்த பேர்டனான அந்த சிச்சுவேஷனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இந்த வரும் வாரம் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இணக்கமாக இருக்கணும். உங்களுக்கு சின்ன சின்ன வாய்க்கால் வரப்பு தகராறு இருந்தால் அதை மறந்துட்டு கொஞ்சம் கைண்டாக இருங்க. உங்களோட ஹோப்பை வந்து இழந்துடாதீங்க. ஒருத்தர் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து ரொம்ப பேருக்கு வந்து உங்கள் லவராக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவன் இல்லை மனைவியாக இருக்கலாம், அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை இழந்த மாதிரி தெரியுது. ஹோப் வைக்க சொல்கிறாரு. நம்பிக்கை வைங்க. உங்களை ரியலாக நேசிக்கிறவங்க அப்படின்றப்போ நீங்கள் ஹோப் வச்சிங்கன்னா இது சரியாகும். சரியா? நிறைய சந்தேகம், டவுட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களோட அந்த விஷஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது மாதிரி அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வரும் வாரம். ஓகேவா? கண்டிப்பாக அது ஃப்யூச்சரில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் நபர் உங்கள்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. உங்களோட அன்பை அவர் புரிஞ்சுக்குவாங்க, அவரோட அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிலருக்கு வருது. ஓகேவா? சரி, யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க செல்லங்களே. ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் என்னவோ அதை கூட நீங்கள் கமெண்டில் வந்து வைக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண மக்களுக்கு மைக்கேல் ஏஞ்சல் என்ன பதில் சொல்கிறாரு, என்ன கைடன்ஸ், பிளெஸிங்ஸ், உங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள் என்ன இருக்குது, லவ் லைஃப், மேரேஜ் லைஃப் ஆர் ஜாப், ஸ்டடீஸ், ஹெல்த், ஃபைனான்ஸ், வாட் எவர். New beginnings. Wow. சில செல்லங்கள் உங்களுக்கு நியூவான ஒரு விஷயம், ஒரு நியூ லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எஸ் ஒரு நல்ல ஒரு புது வாழ்க்கை வேணும்னு சொல்லி பாஸ்ட்லேருந்து வெளில வரணும்னு நினச்சி சில பேர் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்த சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய வலிகள், வேதனைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக டிவைன் கொடுத்த விஷயம். நீங்கள் உங்களோட வந்த பர்பஸ் என்ன, உங்களோட அந்த இது சோல் வந்ததுக்கான ஒரு ரீசன் இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் இங்கே ஏதோ ஒரு காரியத்தோடு தான் படைக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அதை தேடுங்கன்றாங்க. சில பேர் கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காகவும் இது சொல்கிறாரு. ஃபர்கிவிங் அண்ட் காம்பன்சேட் ரிவ்யூ ஆஃப் த பாஸ்ட்.
கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். உறவுகள்கிட்ட இந்த பாஸ்ட்டு லைஃப்பை நீங்கள் வந்து மன்னித்து அந்த உறவுகளை நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களுக்கான புதிய கதவுகள் திறக்கும். ஓகேவா? சில பேர் வந்து இந்த வரும் வாரத்தில் குரு கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணணும். உங்களை விட ஒரு ஹையர் செல்ஃப் கிட்ட உங்களோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை வாங்கி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் குரு கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், இல்லைனா கண்டிப்பாக இது குடும்பத்தில் தான் தோணுது. ரிலேஷன்ஷிப் குடும்பத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் லேகில் இருப்பீங்க. இதுக்கு சரியான தீர்வு யார்கிட்ட கிடைக்கும்னா, நீங்கள் உங்களோட கொஞ்சம் வயதில் மூத்தவர்களிடமும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா, அவங்க நல்ல ஃப்ரெண்டாக இல்லைன்னு உங்கள் உள்ளுணர்வே சொல்லும். அவங்கக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பேசுங்க. இல்லைனா வந்து குருமார்கள், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு அட்வைஸ் வாங்கி அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இந்த வாரம் கொடுத்துருக்காங்க ஒரு சில மக்களுக்கு. அண்ட் வரும் வாரத்தில் சில பேருக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லேருந்தும் எனக்கு ஏன் தொடர் ஃபெயிலியர் வருது, என் வாழ்க்கை ஏன், அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, என் பிள்ளைங்கள் ஏன் என்கிட்ட இப்படி இருக்காங்க, மனைவி ஏன் இப்படி இருக்காங்க, கணவன் ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள் இருக்குது. உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. நீங்கள் ஒரு திரும்ப ரீயூனியன் வேணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர். இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வரும் வாரம் ஒரு யோசனை வரும் உங்களுக்கு. அப்படி யோசனை வரும்பொழுது உங்களோட அந்த என்ன சொல்கிறது, நம்பிக்கை இல்லாத தன்மை, டவுட் பண்ணுறது, அந்த நல்ல யோசனை தான் வரும். அதுக்கு தீர்வு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வழியை செய்கிறதுக்குள்ளே உங்களோட இந்த மாதிரி பிஹேவியர் என்ன பண்ணுன்னா அந்த ஐடியாவை அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி விட்ரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இன்னொருத்தர்கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கேளுங்க. கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது ஒரு சிலருக்கு. உங்களோட த்ரோட் சக்கராவும் வீக்கு, தேர்ட் ஐ சக்கராவும் ரொம்ப டவுனாக இருக்குது. அதனால தான் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. கண்ணுக்கு முன்னாடி கடவுளே வந்தால் கூட யாருப்பா நீ எந்த ஊர்லேருந்து வந்த, யாரோ ஒரு பைத்தியக்காரன் போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. அந்த ஸ்டேஜில் தான் ஒரு சில செல்லங்கள் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறார். சில பேருக்கு குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த ஒரு இதுவே ஒரு பேஷனேட்டாக வச்சுருக்கீங்க போல். அந்த பாஸ்ட் லைஃப்பை திரும்ப அந்த நபர் ஏன் என்ன அப்படி பண்ணாங்க, நான் இப்படி தானே இருந்தேன், அவங்க எப்படி அப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் தான் வந்து வீக் ஆவீங்க. உங்களோட எனர்ஜி தான் அங்கே வீக் ஆகும். அவங்கள மன்னிக்கணும், மறக்கணும். நீங்கள் உங்கள் குருக்கிட்ட சரண்டர் பண்ணிங்கள்ல, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃபோட மீனிங் என்ன, நீங்கள் வந்த வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு நபர் பின்னாடி போகிறதெல்லாம் ஒரு இதுக்காக இந்த சோல் இங்கே வரல. இந்த மாயையிலேருந்து முதல்ல வெளில வாங்க. இது ஒரு சிலருக்கு அந்த வார்த்தை என்னை வந்து பேச வைக்குது. த சர்ச் ஃபார் மீனிங் இன் லைஃப். இந்த வரும் வாரம் உங்கள் லைஃபோட அந்த மீனிங் என்ன, எதுக்காக நீங்கள் வந்தீங்க, ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சிடர் அண்ட் அல்டர்னேட்டிவ் அப்ரோச். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது, அப்படி இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்கா, அந்த இதை வந்து நான் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு தான் வந்து சரண்டர் யுவர் செல்ஃப் வித் வைஸ் டீச்சர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறாங்க. ஆர்கேஞ்சல் சாண்டல்ஃபன் குரு. ஓகேவா? உங்களோட அந்த பாஸ்ட்டு இந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த வரும் வாரம். அதை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீடு டு டிடாக்ஸ். கண்டிப்பாக கிளன்சிங் தேவைப்படுது செல்லங்களே. அன்னெசரி ஒரி பேஸ்ட் ஆன் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதுதான் தேவையற்ற அந்த விஷயங்களை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுனால தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லேக் ஆகுது. ஃப்ரீ யுவர் செல்ஃப். நிறையா நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களே நீங்கள் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பறந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நல்லா ஃப்ரீயாக சுதந்திர வானில் பறந்து சிறகடித்து அந்த என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் மட்டும் கூண்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கதவுகள் திறந்திருந்தாலும் வெளியே வரத்துக்கு பயம்.
உங்களோட இல்யூஷன் உங்களை வந்து அழுத்துது. ஓகேவா? அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய சைன் பார்ப்பீங்க, ஏஞ்சல்ஸ் சைன் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் அதை உணராமல் அப்படியே அந்த லேகிங்கில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குது. நீங்கள் ஒரு லைட்டாக மற்றவங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக தான் உங்களை வந்து அதுக்காக தான் இறைவன் உங்களை அனுப்பியிருக்கலாம். இந்த ஏதோ ஒரு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு தேடல், இது ஏன் எனக்கு நடந்தது, இது ஏன் அப்படி ஆச்சு, எனக்கு ஏன் இன்னும் இதுவாகலை, நான் ஏன் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்லாம் ஏதோ ஒரு கேள்விகள் எதையோ ஒரு தேடிட்டுருக்கீங்க. அதுக்கு இந்த வரும் வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து மெடிடேஷனில் இருங்க. உங்களுக்கு அதுக்கான அந்த தீர்வு கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க. ஒரு சில மக்கள் ரொம்ப மெச்சூரிட்டியில் இருப்பீங்க. அபவ் 45, 50 க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு டீச்சிங் நாலேஜில் அந்த மாதிரி ஒரு ஹெட்டு, ஒரு செக்ஷன் ஹெட்டு, அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கில் இருப்பீங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்கீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. அந்த க்ரோத்தை வந்து என்ஜாய் பண்ண மாட்டேறீங்க. அது ஏதோ கடமைக்கு அப்படியே அந்த பாஸ்ட் லைஃப்பை நினச்சிக்கிட்டு, அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுங்கிறதான் இறைவன் உங்களோட அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் ஒரு லைட்டாக மற்றவங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி உங்களோட தேடல்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும். உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும் இந்த வரும் வாரத்தில். சில பேருக்கு மெடிடேஷனில் வரலாம். சில பேர் வந்து உங்களோட ஹையர் செல்ஃப் மூலமாக உங்களோட டிவைன் ஆஸ் அ குருவாக உங்களுக்கு டீச் பண்ணலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம். அவங்க சொல்கிற விஷயத்த, டிவைன் கொடுக்குற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் அடுத்த கார்ட்லேயும் வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் சில பேருக்கு வந்து ஸ்லீப்பிங்கில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். நீங்கள் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ், சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகாதனால உங்கள் சக்ஸஸ் தடைப்படலாம். உங்களுக்கு வந்து வரும் வாரத்தில் செல்ஃப் கண்ட்ரோல், பேஷண்ட் ரொம்ப அவசியம். ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹீலிங் எனர்ஜி. நீங்கள் ஃபர்கிவ்னஸ் பண்ணணும், உங்களை ஹீல் பண்ணிக்கணும். அதுக்கான வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அந்த விஷயத்த செய்யுங்க. அப்போ சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகணும். சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கோங்க. செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. எல்லாம் உடனே நடக்கணும்னு ப்ரெஷர் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஹோல்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் பின்னாடி பாஸ்ட்டும் மனதளவில் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு சரண்டர் இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற எந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் சரண்டரோட ஃபாலோ பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அந்த நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட் பண்ணுற அந்த எபிலிட்டியை நீங்கள் இந்த வரும் வாரம் பண்ண வைக்கணும். தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நினச்சி ஒவ்வொரு நாளும் தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுறீங்களா இல்லையா பாருங்கள். எவ்வளவோ அட்வைஸ், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அந்த ஏஜில் இருக்கீங்க. ஒரு சில பேர் அந்த ஏஜில், அந்த மெச்சூரிட்டியில் இருக்கீங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த மெச்சூரிட்டியில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அளவுக்கு டிப்ரெஷன் போகணுன்னு அவசியமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிளஸ்ஸிங்க்கும் நீங்கள் வந்து நன்றி உணர்வு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிறீங்களா இல்லையா பாருங்கள். நன்றி உணர்வு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. மக்களுக்கு வந்து இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், அதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் நன்றி சொல்வேன்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சுவாசத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்த விஷயத்தை கேட்குறீங்கல்ல, உங்கள் காதுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த கண் பார்வை நல்லா கிளியராக தெரியுதில்ல, உங்களுக்கு என்ன ரேஞ்சில் இருந்தாலும் கண் அந்த விஷன் வந்து அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் எனர்ஜிக்கு நன்றி சொல்லுங்கள். சொல்லி தான் பாருங்கள். இதுக்கெலாம் இப்போ ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலிண்டரோட, கேஸ் சிலிண்டரோட விலை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ லட்சக்கணக்காக கொடுத்து அப்போ கூட அவங்கள காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஆனால் இயற்கை நமக்கு வந்து சுவாசிக்கிற அந்த அற்புதமான இதை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லெஸ். அதுக்கெலாம் நீங்கள் ஒரு நாளைக்கும் நான் இவ்வளோ 1 கிலோ ஆக்சிஜன் எனக்கு தேவைப்படும், 2 கிலோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆக்சிஜன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ தண்ணி வாங்குறீங்கள்ல, கேன் வாட்டர் 25 ரூபா, ஒரு இடத்துல 40 ரூபா போடுறாங்க. ஒரு நாளைக்கு 2 கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அது மாதிரி
காற்றுக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சில சிட்டியில் அப்படி தான் காற்று கூட அந்த ஹேர் பேக் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ நாளைக்கு அது? அப்போது இந்த ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அந்த ஆக்சிஜன் கொடுத்து, நீர் கொடுத்து, பஞ்சபூத சக்தியும் கொடுத்து உங்களுக்குள்ள இவ்வளோ நாலேஜ்ஃபுல் பர்சனாக உங்களை அமுச்சு விட்டா, உங்களுக்கு நிறைய உங்களை அதாவது நீங்களே பெரிய ஒரு தெளிவான அறிவாளி மாதிரி தான் இருக்கீங்க. ஓகேவா? ஏன் அப்புறம் லேக் ஆகிறீங்க? நீங்களே 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்புறம் ஏன் இந்த கஷ்டம்? ஏன்னா அங்கே ஏற்புதல் இல்லை. இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? ஒரு ஈகோ கூட இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற இந்த மெசேஜ் எல்லாமே டிவைன் கொடுக்குற அலைன்மெண்ட், டிவைன் கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? யாரோ ஏதோ தனிநபர் உங்கள் மேலே எதையோ திணிச்சு நீங்கள் இப்படி பண்ணோம், அதெல்லாம் நத்திங். உங்களுக்குள்ளே இவ்வளோ எரர் இருக்குது. இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ். ஒரு அமைதி வேணும், நான் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த உறவு சரியில்லையா, தலைமொழிக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அது பின்னாடியே ஓடாதீங்க. அது லெசன் கொடுக்க வந்திருக்குது. அது லெசன் கொடுக்க வந்ததுன்னா அதை போயிட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா? அடுத்தது என்ன செய்யணும் அதை தான் பார்க்கணும். புத்திசாலி பிள்ளைங்க அதை தான் செய்யணும். அது லெசன் கொடுக்குது. இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, அவங்கள விட்டு விலகி போகிறது தான் நல்லது. ஒன்று, அவங்கள விட்டு விலகி போனாலும் அவங்க கொடுத்த ஏமாற்றம் உங்களால் தாங்கிக்க முடியலன்னா அது காரணம் நீங்கள் அவங்கள மன்னிக்கலன்னு அர்த்தம். அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா, அவனை ஆல்ரெடி நம்ம மன்னிச்சிட்டோம், அவங்கள நம்ம ஆல்ரெடி மன்னிச்சிட்டோம், அப்புறம் எதுக்கு நம்ம அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும்? அடுத்த முறை அவங்கள பார்த்தா கூட நமக்கு நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா என்ன ஒரு ஃபீல் வருமோ, ஓகே, அந்த பழசு அவங்க பண்ண விஷயங்களை மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓகே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேப்பா நானும் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அந்த இடத்துல ஃபீலே வரக்கூடாது. அவங்களே பார்த்தாச்சு நம்ம இவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், ஆனால் இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எதையுமே இப்போ மனசில் வச்சுக்கல, பார்த்தா ரொம்ப பிரைட். நீங்கள் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியில் எப்பவும் போல் பிரைட்டாக நீங்கள் ஹாப்பியாக இருந்து பாருங்கள். உங்கள் ஃப்ளோவில் போயிட்டு இருங்க. ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க, லேக் ஆகிறீங்க. நன்றி உணர்வு, எஸ், கிராட்டிடியூட் கம்மியாக இருக்குது. இந்த வரும் நீங்கள் அதை தான் செய்யணும். ஹீல் ஆக முடியல என்னால் அப்படின்னு நினைக்கிற சில செல்லங்களுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், கிராட்டிடியூட் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களுக்கும், ஹெல்த்து, வெல்த்து, நல்ல ஜாபு, இந்த நல்ல ஃபேமிலி, இதெல்லாம் கொடுத்தாருல, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக அந்த மைண்ட் மாறும். சில பேர் குருவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களோட வழிகாட்டுதலை நீங்கள் கவனித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே சரியாக போய்டும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.